காலையா பார்வாட்ட ஜாட்டமா காலையா பார்வாட்ட ஜாட்டமா காலையா பார்வாட்ட ஜாட்டமா சபையில பார்த்தேன் ராமலிங்க கோயில்ல எங்க பார்த்தேன் ராமலிங்க சபையில வடலூர்ல கேள்வி ஒண்ணு வச்சுக்கினேன் சட்டி ஒண்ணு வச்சுக்கினேன் என்ன சட்டி ஒரு மண் சட்டி திருவோடு வச்சுக்கினேன் மா தாயே ராபிச்சம்மா அப்படின்னு இருந்தான் அதான் மயிலத்துல 17வது படியில பார்த்தேன் நான் என்ன சொல்றேன் நான் சொல்ற மாதிரி அந்த ஆளுகிட்ட போய் கேளு மடப்பட்டி சந்தையில 50 நேரத்துக்கு மாடு பிடிச்சான் நீ கரவுள் மாடு அப்ப பால் கறந்தது 20 லிட்டர் இப்ப குறைச்சி போச்சுனியா அதான் கல்லடி பட்டாலும் கல்லடி பண்ணக்கூடாது அதனால உன் மாட்டுக்கு ஓம்புலி ஆம்புல் உண்டு நினைக்கிறேன் ஓம்புலி ஆம்பல் இடிமேரி அவரு கேட்டு பாரு அவர் வந்து கம்பளிக்கு அவர் போய் கட்டி கம்பளிக்கு ஒரு போட்டு கொட்டாஞ்சி சுட்டு கட்டணா பழைய பால் கறக்கும் நீ எங்கேயும் போகணும் சந்தைக்கு சேர்ந்தா கம்பளிக்கு ஒரு தேடின இடிமேரியா பாரு வெள்ளைக்காரர் வந்துட்டாரு அவர்கிட்ட போய் ஐயா 50 நேரத்துக்கு மாடு பிடிச்சா கருவூல் மாடு 10 லிட்டர் கந்தது நாலு பால் குறைஞ்சி போய் நீங்க கம்பளிக்கு ஒரு வியாபாரி இடிமேரியா பண்ணி கேள்விப்பட்டேன் நீங்க வந்து நீ மட்டும் பேசாம நில்லுங்க நான் பாக்கெட்ல பிளேட் எடுத்துருக்கேன் அப்படியே 4 திறனை அரைச்சு போய் முறுக்கி என் மாட்டுக்கு போட்டா பழையபடியா பால் கறக்கும் போடா மடப்பாடி சந்தையில மாடு பிடிச்சு வந்தான் மடப்பாடி சந்தைக்கு போனேன் மாடு பிடிச்சிட்டு வந்தேன் ஏன்னா முன்ன 20 லிட்டர் கறந்தது இப்ப என் மாடு வந்து பால் கறக்க மாட்டேன் ஏன்னா 10 லிட்டர் குறைஞ்சி போச்சு அதனால சிக்கமூடி வியாபாரி வந்திருக்கீங்க கம்பளிக்கு அவர் வாங்கணும்னு வந்திருக்கான் நீங்க மட்டும் நின்னீங்கன்னா ஆடு பால் கறக்கலையா ஆமா அடி உடல்ல இதுன்னு இருக்கும் ஏங்க நீங்க அப்படியே நின்னீங்கன்னா வாய்க்குல பிள்ளாடு வச்சிருக்கேன் அப்படியே தேவைன்னு அர்த்தமா என்னத்துக்கு கம்பளிக்கு அவருக்கு அதனால எங்க போய் பார்த்தாலும் கிடைக்கல தம்பி ஏங்க இவ்வளவு அறிவா பேசுறேன் என்ன கையை ரெண்டையும் மேல தூக்குனா மேல தூக்கி என்ன பண்ண போறீங்க தூக்குடா மயிறு வாங்கினீங்க மயிறு ஐயா சும்மா அவனை வந்து பாக்குற மேலே அடிக்காங்க பாவங்க மேல அடிக்கூடாது உடம்பு நான் ஊம் பக்கம் செப்போடுங்க ஊம் பக்கம் அதுக்குதான் ட்ரைனிங் ஆள் இருக்கு எழுத்த முறை மீன் எல்லாம் வந்து காணாங்காட்ட மீன் தான் நான் ஒட்டி போய் கேட்டா ஓட்டு வாங்கடா
முன்னவளை பாத்துக்கலாம். நம்ம நேரா பார்க்கணும் கோயில பாத்துருக்கோம். கோவிலே பாத்துக்கலாம். எங்கேயும் போகணும். எங்கேயும் போகணும். கடலூர் மாவட்டத்துல திருமானியகுடியில வாமனேஸ்வரர், ஆமா ஆமா திருவதியில வீரட்டீஸ்வரர் கோயில், ஆமா ஆமா கடலூர்ல வாடலேஸ்வரர். மாடலேஸ்வரர். ஏன்னா நம்ம கடலூர்ல தான் பெரிய பெரிய ஆலயம் இருக்கு. ஆமா ஆமா இருக்கு. ஆனா கைலாய பரமன்றாரு யாரு? 10 வீட்டு சோறு, 10 வருஷம் ஒரு வீட்டு ரசம், ரசம் ஒட்டு தின்ன ஒட்டு தினா. போய் ஒக்காலி மூடி வண்டி மாடு யாரு யாரு? கேள்றாண்டால போய் வண்டி பாரு. போய் என்ன கையில கைலாய பரமன் நேரா பார்க்கணும். நாங்க கோயில பாத்துக்கோம். நீ கைலாய பால் அவனுக்கு பாம்பு வெட்டிட்டு சாப்பாடுனா முன்ன வரணும். பின்னால் அப்படி உலக ஜீவராசிகளுக்கு உணவளிக்க முடியாது. கைலாய பரமனுக்கு கோவத்துக்கு ரோமனா மயிருக்கு மயிறு கோவமா. கோமா. இவர் பேரு என்ன தெரியுமா? விவாபூத்துல சீதரா கத்த கேட்ட ஜெயிஸ்டிய ஆளுக்கு ஆளாக காதிப மன்னருக்கும் மாணிக்க வலிக்கு பிறந்த ஆறுகையில கடற்கங்கன வாகவல்யம் புஜகீர்த்தி 32 பேரோட அவரை பார்த்துக்கினாங்க. என்னுடைய பெயர் கௌதமர். கௌதமர் இப்ப யார் இந்த உருவம் இருக்காங்க? இந்த கௌதமர் ஆட வச்சு தாய் தந்தை எவ்வளவு ஆளே யாரோ 4 வகை சேனைகள் படையை முட்டி எங்கே புறப்பட்டு அல்ல ஆசிரமத்தை அடுத்து அவருடைய பாதமே வழங்கி உடனே நீங்கள் எல்லாத்துக்கு மன்னன் உங்கள் நாட்டை சார்ந்த என்ன நாடி வந்த காரணம் யாதன் விடமே உள்ளது சேனைகள் அயர்ந்திருக்கிறது அஞ்சாது கிழக்கு ஒரு நொடியிலே உங்களுக்கு அறுசுவையோட பதார்த்தத்தை
செய்து கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று காமதேவியோடு உங்களுக்கு அடங்கியவர் ஆனால் இந்த காமதேவன் எனக்கு சொந்தமானதல்ல கொடுப்பதற்கு எனக்கு தாடி அல்ல பசு வந்தால் அழைத்து போங்க சொன்ன உடனே என்னுடைய சேனைகளை விடுத்து பசுவை அழைத்து உடனே என் பெண்ணை இருக்கிறாரு பதறிய பாலோட பசுவை பிடிக்கிறார் பார்த்த உடனே கோபத்தினாலே என் பிள்ளைகள் எரிந்த சாம்பலானார்கள். கண்விழித்து பார்த்த உடனே 100 பிள்ளைகள் இறந்து விட்டார்கள். இவரெல்லாம் தவத்திலே சிறந்தவர். சேனைகளை கண்விழித்த உடனே கோபத்தினாலே எரிந்து விட்டார்களே. இந்த அருளை பெற வேண்டும். அதற்காக வேண்டி அவரை ஒழித்துமே பகுபதி விருத்துமே அங்கே சேனைகளை விடுத்து கிரிமே லாபம் இந்த வசித்தலுக்கு மேலான பெற வேண்டும் என்று அதே தவத்தை கோரி பிரம்மரை கோரி தவத்தை செய்தேன். வெளிப்பட்டு வேண்டும்படியான மரம் யார் என்று கேட்டு பிரம்மருக்கு பட்ட வேண்டும் கேட்ட காலத்தில் மேலகை விடுத்து என்னோட நாட்டியம் ஆடிய காலத்தில் அந்த மேலகை மேலே சாபத்தை கொண்டு அவளோடு கூடி சகுந்தலை என்ற ஒரு பெண்ணை பயிர்ந்து தவவலிமை குண்டியது மீண்டும் ஞானம் பிறந்து அழகா காமத்தினாலே தவத்தை இழந்தோம் என்று மீண்டும் மேலகையை விடுத்து நான் புதிய ஒரு யாகத்தை தொடக்கிறேன். அந்த யாகத்தை கண்டிலே சிவனை கோரி கவிதமா உனக்கு யாரு வேண்டும் ஐயா வசித்தன் வாயிலாலே நான் பெருமரிசி என்ற பட்டத்தை அவரால் கொடுக்கப்பட்ட வரத்தினாலே எனக்கு பெருமரிசி என்று பட்டத்தை பெற்றவுடன் அதோ உலகத்தில் வாழ்ந்து வரும்படியார் சூரிய தரசன் திருச்சங்க அரவன் உடலே வசித்திரத்தில் சென்று ஐயா நான் உடல ஒரு சொர்க்கம் செல்ல வேண்டும் எனக்கு அருள் செய்கிறார். அடே மூலகத்தின் கண்ணிலே தோன்றிய ஜீவராசிகள் ஆன்மா மட்டும் போகவாமே தவிர ஒரு கால உடலோடு ஒருவரும் செல்ல முடியாது என்று மறுத்தவுடன் நீங்கள் என்னை உடலோடு அனுப்ப வேண்டும் என்று மன்றாடினார். கோபத்து புரியரா சண்டால வடிவத்தோடு குளத்திலே தெரிந்து கொண்டிருந்த திருத்தங்கை கண்டு யாரடா என்று கேட்க ஐயா எல்லாத்துக்கும் தலைவர் மனம் இறங்கி பாதத்திலே விழுந்தார். அஞ்சாது என்று என் தவவலி மேலாலே அவருடைய வடிவத்தை மாற்றி ஆகாயத்தை மார்க்கமாக அங்கே ஒரு சொர்க்கத்தை உண்டு செய்து 5 நாளிலே அந்த திருத்தங்கு சொர்க்கத்தை உண்டு செய்தீர்கள். என்ன சொல்லுவாங்க? அந்த திருச்சங்க ஐயாவுக்கு அவருக்கு சொர்க்கம் 5 நாள் சொர்க்கத்தை கொடுத்து மீண்டும் தவவலி அழிந்தது. மீண்டும் தவத்தை செய்து தவத்தினாலே அந்த
யாரு ஆஹா. வசிஷ்ட மக முனிவராலே ஆ. அப்படி ஆ. வசிஷ்ட மக முனிவராலே ஆ. கௌதமன் என்ற பெயரை நீக்கி நீக்கி. எனக்கு விஸ்வாமித்திரன் ஓ, இஸ்லாமுத்திர பெரியாருன்னா ஜெயன்ற கெட்டிக்காரன செருப்பால் அடிப்பேன் என்னடா 1 லட்சம் அட்வான்ஸ் ஆ 1200 சம்பளம் ஆ ஆயிட்டாரு கொடுக்குறாரு ஆ அவருக்கு சேவ் போடுவான் 1 லட்சம் ரூபா அட்வான்ஸ் 1500 கூலி சம்பளம் அவருக்கு நீ போடுவா போடுவா. அப்ப எனக்கு போட மாட்டேன் போட கம்மியாடி காலைல வாங்கடா இட்லி இலைய வாங்க நீ சாண போல எடுத்துக்கா நான் ஜாண்ட போது நான் பண்ணி நாய் நானு போடாம மேல போடாமல வள அப்படி தமவலிமையிலே சிறந்து அந்த வசிஷ்டனாலேயே இப்ப நீ வந்து விவா பூத்துல வந்து அவ என்னிடத்திலே சபதம் விட்டார் ஆஹா. நாங்கள் பிராமண குலத்திலே பிறந்தவர் பிறந்தவர்கள். பிறக்கும் பொழுதே அன்பு அறிவு பிராமணன் ஐதா இல்லடா ஐயெல்லாம் பண்ணிக்க சாப்பிடுங்களா நான் என்ன சொன்னேன் இப்ப பிராமணன் வந்து வாடா அடிக்கடி வாடா தூக்கம் வர மாதிரி வாடா நான் என்ன நீ சொன்னேன் பிராமணன் பிறந்தீங்க டேய், வசிஷ்டன் பிராமணன் அதான் கேட்டேன் அவர்களை வரிசன் பிராமணன் நாங்கள் ஆ. எங்களால் தவறு செய்ய முடியும் முடியும் ஆனால் சத்திரிய குலத்திலே தோன்றி உங்களால் முடியாது என்று மறுத்தார் மறுத்தார் அந்த வசிஷ்டனே ஆ பிராமணனுக்கு மேலான ஆ. அந்தணனுக்கு மேலான கருத்தை செய்து செய்து. எனக்கு பிரம்மரிஷி என்ற பட்டத்தை அவரை கொண்டு வந்தேன் ஆஹா மனுஷியா சத்திரிய குலத்துல ஆமா, ஆமா. பிறந்தனா ஆ ஒரு அந்தணனுக்குரிய எல்லா தகுதிகளையும் பெற்று பெற்று. இங்கே விஸ்வாமித்திரன் என்ற பெயரோடு இருக்கின்றேன் உண்மைதான் தெரியுது இப்ப புரியுதுங்க நான் தவம் செஞ்ச இடத்தை இப்ப காளிக்க மன்னனுக்கும் அந்த மாணிக்க வலிக்கு பிறந்த இந்த உருவத்துல வந்து இந்த விஸ்வாமித்திரன் தவம் செஞ்ச இடம் தமிழ்நாட்டுல எங்க தெரியுமா எங்க கன்னியாகுமரியும் ஆ. தூத்துக்குடி போற திருச்செந்தூர் போற வழியில கன்னியாகுமரி சூத்து கட்டாரு திருச்செந்தூர் கன்னியாகுமரியில இருந்து திருச்செந்தூர் போற வழியில ஆ. விஜயாபதி என்று ஒரு கிராமம் இருக்கு ஆ. கடற்கரை ஓரமா ஆமா. விஜயாபதி என்று ஒரு ஊரு ஊரு. இன்னமும் அங்க இருக்கு கன்னியாகுமரி சூத்து கட்டாரு தூத்துக்குடி வழியா ஏய், தூத்துக்குடி வழியா விஜயாபதி ஆமா. அந்த ஊரோட பேரு கசனாச்சிலாம் தள்ளக்கூடாது அப்படி ஆ. விஸ்வாமித்திர பெரியா தவம் செய்யற இடம் இடம். விஜயாபதி என்று சொல்லக்கூடிய ஆ. அந்த நகரம் நகரம். இந்த தூத்துக்குடியில கன்னியாகுமரியிலிருந்து ஆ. தூத்துக்குடி வழியாக ஆ. திருச்செந்தூர் செல்லும் வழியில இருக்கக்கூடிய ஆ. அந்த ஊருக்கு பேர் என்ன விஸ்வாமித்திர பெரியாரு அங்க தவம் செஞ்சு அங்க தவம் செய்த இடம் எல்லாம் கேட்டுங்க விஜயாபதி விஜயாபதி அங்கதான் தாடகை சம்மாரம் நடந்தது ஆமா ஆமா ராமலட்சுமணர் கூட அழைத்து வந்து ஆ. நாடகை சம்ஹாரம் செய்த இடமும் ஆ. அந்த விஜயாபதி தான் ஆஹா விஜயாபதி ஈஸ்வரர் என்று ஆ. அந்த சிவனுக்கு பெயர் பெயர் அவர் பெருமைக்குரிய ஆ என்னையும் விஸ்வாமித்திரன் என்று அறிந்தார் அறிந்தோம், அறிந்தோம். இறை வழிபாடு செய்து ஆ. பசுமையான